அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய கேள்வி, சுன்னத்து ஜமாத்து இறந்தவர்கள் ஜனாசா தொழுகைக்கு பின்னால் தௌஹீத் ஜமாத்தில் உள்ளவர்கள் கலந்து கொள்ள மாட்டுகிறார்கள். அடுத்து சுன்னத்து ஜமாத்தில் உள்ளவர்கள் திருமணத்தில் தௌஹீத் ஜமாத்தில் உள்ளவர்கள் கலந்து கொள்ள மாட்டுகிறார்கள். அதற்கு என்ன காரணம்? சுன்னத் ஜமாத்து பள்ளிவாசல் நடக்கக்கூடிய ஜனாசா தொழுகையில் தௌஹீத் ஜமாத் மக்கள் கலந்து கொள்வது கிடையாது. சுன்னத் ஜமாத் திருமணங்கள்லையும் கலந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே சுன்னத் ஜமாத் தௌஹீத் ஜமாத் என்பது பிரிவினை அல்ல. எங்கள் அடிப்படையான விஷயம் என்னவென்று சொன்னால், மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதுதான் இங்கே அடிப்படையான விஷயம். சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலில் போய் இதுக்கு நீங்கள் ஜனாசா தொழுகை ஏன் தொழுவது கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. இது சுன்னத் ஜமாத் என்பதற்காக கிடையாது. முதல்ல விளக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஒரு பள்ளிவாசல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்றான். நாம தொழுவதற்கு தகுதியான பள்ளி எது என்பதை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தில் 107வது வசனம் 108வது வசனம் அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சாரார் ஒரு பள்ளிவாசல் என்ன செய்றாங்க, எழுப்புறாங்க. அந்த பள்ளிவாசலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தொழக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஒரு பள்ளியில் தொழுவ வேண்டும் என்று சொன்னால் அந்த பள்ளிவாசலுக்கு இருக்க வேண்டிய அடிப்படையை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இது எல்லா முஸ்லிம்களும் பின்பற்ற வேண்டும். சுன்னத் ஜமாத் தௌஹீத் ஜமாத்னு கிடையாது. முஸ்லிமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய இந்த வசனத்துக்கு நாம் கட்டுப்படணும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹப்பன் தக்கும ஃபீ. ஆரம்ப நாளிலிருந்து இறையச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்ட பள்ளிதான் நீர் தொழுவதற்கு தகுதியான பள்ளி என்று நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் பேசுறான். நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் ஒன்றை சொல்கிறான்னு சொன்னால் அது நபிகள் நாயகத்துக்கு மட்டும் உரியது கிடையாது, ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு உரியது. நபிகள் நாயகம் காலத்தில் மதீனா பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி இருந்தது. அது ஆரம்ப நாள் இஸ்லாத்துடைய நபிகள் நாயகம் ஹிஜ்ரத் பண்ணி வந்த அந்த ஆரம்ப நாட்கள்ல இறையச்சத்தின் மீது நிர்மாணிக்கப்பட்ட பள்ளி. அந்த பள்ளியில ஷிர்க் இருக்காது, அந்த பள்ளியில மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்கள் இருக்காது. அப்ப அந்த மாதிரி ஒரு பள்ளிவாசல் நபிகள் நிர்மாணிச்சாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், நபியே, இறையச்சத்தின் மீது நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிதான் நீர் தொழுவதற்கு தகுதியான பள்ளி. இதுதான் ஒரு பள்ளிவாசலில் நாம் சென்று தொழ வேண்டும் என்று சொன்னால் அந்த பள்ளிவாசல் இறையச்சத்தின் மீது நிர்மாணிக்கப்பட்டிருக்க வேண்டும். இறையச்சம் என்று அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டுவது ஏகத்துவ கொள்கை அல்லாஹ் செய்யறான், சொல்லி காட்டுறான். இறையச்சம் என்று சொன்னால் இஸ்லாத்துக்கு எதிரான காரியம் அல்ல, இஸ்லாத்துக்கு உட்பட்ட காரியங்கள். அப்போ ஒரு பள்ளிவாசல்ல இஸ்லாத்துடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய காரியங்கள் நடைபெறும் என்றால், இஸ்லாத்துக்கு எதிரான காரியங்களை செய்வதற்காகவே அந்த பள்ளிவாசல் அடித்தளமாக ஆக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், அந்த மாதிரி பள்ளிவாசல்ல போய் நீங்க தொழாதீங்க என்று அல்லாஹ் செய்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உத்தரவு போடுகின்றான். நபிகள் நாயகம் காலத்துல இன்னொரு சாரார் தீயவர்கள் ஒரு பள்ளியை கட்டுறாங்க. அவங்க எதற்காண்டி கட்டுகிறார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வல்லதீன இத்தகது மஸ்ஜிதன் லிராரன் வ குஃப்ரன் வ தஃப்ரீகன் பைனல் முஃமினீன் வ இர்சாதல் லிமன் ஹாரபல்லாஹு வ ரசூலஹு மின் கப்ல். நபியே, சிலர் ஒரு பள்ளிவாசலை எழுப்பி இருக்கின்றார்கள். எதற்காக? லிராரன், மக்களுக்கு இடையூறு செய்வதற்காகவும், வ குஃப்ரன், இறை மறுப்பான காரியங்களை செய்வதற்காகவும். இஸ்லாமிய மார்க்கத்தில் குஃபுர் என்று சொன்னால் இறைவனை மறுக்கக்கூடிய காரியங்களையும் எடுத்துக்கொள்ளும், இணை வைக்கக்கூடிய காரியங்கள் எடுத்துக்கொள்ளும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், சனுல்கி ஃபீ குலூபில் லதீன கஃபரு அர்-ருஅப பிமா அஷ்ரகு பில்லாஹ். அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடிய காரணத்தால், இணை வைத்த காரணத்தினால் இறை மறுப்பாளர்களின் உள்ளங்களில் நாம் பயத்தை போடுவோம். அல்லாஹ்க்கு இணை வைத்தாலும் அவன் குஃபுர் தான். அல்லாஹ்வை மறுப்பவன் மட்டும் குஃபுர் கிடையாது. அல்லாஹ் இணை வைக்கக்கூடிய காரியங்கள் செய்றாங்களா இல்லையா, அவங்களும் இறை மறுப்பாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய காரியங்கள், இணை வைப்பு காரியங்களை செய்வதற்காகவும், அதுபோன்று தஃப்ரீகம் பைனல் முஃமினீன், மூமின்களுக்கு மத்தியில் பிரிவினை பாராட்டுவதற்காகவும், வ இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹு வ ரசூலஹு மின் கப்ல். இதற்கு முன்பாக நபிகள் நாயகம் வாழும்போது அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போரிட்டார்களே, அவர்களுக்கு அடைக்கலமாகவும் ஒரு பள்ளிவாசலை உருவாக்கி கொண்டார்கள். அவங்க சத்தியம் செய்யறாங்க, நாங்க இந்த பள்ளிவாசல் எதுக்கு உண்டாக்கி இருக்கிறோம் சொன்னா நன்மைக்காக தான், நல்ல காரியத்துக்காக தான் உண்டாக்கி இருக்கிறோம். ஆனா அவங்க செய்தது ஃபுல்லா தீமையான காரியத்துக்காக, நாங்கள் நன்மையான காரியத்துக்காகத்தான் உருவாக்கி இருக்கிறோம் என்று சத்தியம் செய்கிறார்கள்.
வல்லாஹு யஷ்ஹது இன்னஹும் லகாதிபூன், அவர்கள் பொய்யர் என்பதற்கு அல்லாஹ் சாட்சி கூறுகின்றான், சான்று கூறுகின்றான். லா தகும் ஃபீஹி அபதா, நபியே அந்த பள்ளிவாசலில் நீர் ஒருபோதும் நிற்காதே, தொழுகைக்காக போய் நிற்காதே அல்லாஹ் சொல்லிட்டான். எந்த பள்ளிவாசல் தொழுவதற்கு தகுதியான பள்ளி? மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்க தகும ஃபீ, ஆரம்ப நாளிலிருந்து இறையச்சத்தின் மீது அடித்தளமிடப்பட்ட பள்ளிதான் நீர் தொழுவதற்கு தகுதியான பள்ளி. அப்ப நபிகள் நாயகம் காலத்துல ஒரு தீயவர்கள் ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. அந்த பள்ளிவாசல் இறையச்சத்திற்காக நிர்மாணிக்கப்பட்ட பள்ளி அல்ல. அதற்குரிய காரணங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏன் இறையச்சத்திற்காக நிர்மாணிக்கப்பட்ட பள்ளி அல்ல, அவங்க எதுக்காக நிர்மாணித்திருக்கிறார் சொன்னால், அவர்கள் மக்களுக்கு தீங்கிழைப்பதற்காகவும் இறைவனுக்கு இறை மறுப்பு காரியங்களை, இணை வைப்பு காரியங்களை செய்வதற்காகவும், மூமின்களுக்கு மத்தியிலே பிரிவினை பாராட்டுவதற்காகவும், அதுபோன்று அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போரிட்டவர்களுக்கு அடைக்கலமாக உண்டாக்கி இருக்கிறார்கள். அதனால அந்த பள்ளிவாசல் இறையச்சம் இல்லாத பள்ளி, அடித்தளம் இல்லாத பள்ளி ஆகிவிட்டது. எனவே அங்க போய் தொழாதீங்க. இறையச்சம் என்ற அடிப்படை எங்கு இருக்குதோ அதுதான் நீங்கள் தொழுவதற்கு தகுதியான பள்ளி என்று அல்லாஹ் செய்கின்றான். தொழுவதற்கு தகுதி என்பது அந்த பள்ளிவாசல் பாவமான காரியங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, அடித்தளமாக இருக்கக்கூடாது. இறையச்சமான காரியங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அடித்தளமாக இருக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்றான், எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. அந்த வசனத்தை தொடர்ந்து அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அஃபமன் அஸ்ஸஸ புன்யானஹு, யார் அல்லாஹ்வுடைய திருப்தியின் மீதும் இறைவனுடைய பொருத்தத்தின் மீதும் தனது கட்டடத்தை நிர்மாணித்துக் கொண்டவன் சிறந்தவனா, ஹைரும் சிறந்தவனா, அம்மன் அஸ்ஸஸ புன்யானஹு அலா ஷஃபா ஜுருஃபின் ஹாரின் ஃபன்ஹார பிஹி ஃபீ நாரி ஜஹன்னம், அரித்து கரையோரத்தில் கட்டப்பட்டு அரித்து விடக்கூடிய ஆற்றங்கரையில் கட்டடத்தை கட்டுப்போன சிறந்தவனா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு ஆத்துல வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு, அங்கன போய் நம்ம கட்டடத்தை கட்டுறோம் வச்சுக்கிடுங்க, அந்த வெள்ளம் அரிச்சு அரிச்சு அந்த கட்டடம் செய்ய கீழே விழுந்துரும். இந்த மாதிரி கட்டடத்தை கட்டுறவன் சிறந்தவனா, அல்லது அல்லாஹ்வுடைய திருப்தியின் மீது, அவனுடைய மன்னிப்பின் மீது, அவனுடைய இறையச்சத்தின் மீது கட்டடத்தை கட்டி கொண்டவன் சிறந்தவனா? அல்லாஹ் நேர் எதிராக அல்லாஹ் ஒப்பிடுகின்றான். இறையச்சமிக்க பள்ளியில் தொழுதால் அது இறைவனுடைய இறையச்சத்தின் மீதும் இறை திருப்தியின் மீதும் தன்னுடைய கட்டடத்தை அவன் அமைத்துக் கொண்டான். இறை மறுப்பு காரியங்களுக்காக ஒரு பள்ளிவாசல் பயன்படுத்தப்பட்ட அங்கு போய் தொழக்கூடியவன் ஆற்றங்கரையில் அரித்து விடக்கூடிய வகையில் உள்ள ஒரு கட்டடத்தை எழுப்பியவன், அந்த கட்டடம் எப்படி அழிந்து கீழே விழுமோ அது போன்று ஃபன்ஹார பிஹி ஃபீ நாரி ஜஹன்னம், இவனும் நரகத்தில் விழுந்து விடுவான். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், அநியாயக்கார கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அப்ப இந்த வசனத்தை எடுத்து பாருங்க. பள்ளிவாசலுடைய விஷயங்களை போல சுன்னத் ஜமாத், தௌஹீத் ஜமாத் எல்லாம் நீக்கி வச்சிருக்க இந்த வசனத்தை படிச்சு பாருங்க. ஒரு மூமின் படிக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் ஒரு பள்ளியில் போய் தொழ வேண்டும் என்று சொன்னால் அந்த பள்ளி எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுங்கன்னா ரொம்ப எச்சரிக்கை அல்லாஹ் சொல்றான். ஒரு ஆத்தங்கரையில ஆறு வெள்ளம் ஓடக்கூடிய இடத்துல அரிக்கக்கூடிய இடத்துல கட்டடத்தை கட்டி அங்க வாழ்ந்தா எப்படி அது இடிஞ்சு விழுமோ அது போன்று இறையச்சத்திற்கு எதிரான காரியங்கள் நடைபெறக்கூடிய பள்ளியில போய் தொழுதால் நாம நரகத்துல போய் விழுந்தோம் அல்லாஹ் சொல்ல. ஃபன்ஹார பிஹி ஃபீ நாரி ஜஹன்னம், நரக நெருப்பில் அவன் விழுந்து விட்டான். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், இந்த அநியாயக்கார கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டாங்கிறான். இப்ப நீங்க பள்ளிவாசல் எடுத்துக்கிடுங்க. சுன்னத் ஜமாத் பண்ண எல்லா பள்ளியும் சொல்ல மாட்டோம். எந்த பள்ளிவாசல்ல தர்கா வழிபாடுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறதோ, இணை வைக்கக்கூடிய காரியங்கள் அங்கே பிரச்சாரம் செய்யப்படுகிறதோ, இணை வைக்கக்கூடிய காரியங்கள் அரங்கேற்றப்படுகிறதோ, அந்த பள்ளி இந்த வசதி அடிப்படையில் எப்படி தொழக்கூடிய பள்ளியாக இருக்க முடியும்? தொழுவதை தகுதியான பள்ளியாக எப்படி இருக்க முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டக தொழுவத்துல தொழாதீங்கன்னு சொன்னாங்க, கழிவறையை தொழாதீங்கன்னு சொன்னாங்க, அதுபோன்று குளியலை செய்யக்கூடாது, தொழக்கூடாது. இப்படி தொழுவதற்கு தடுக்கப்பட்ட இடங்கள் இருக்குதா இல்லையா? அதே மாதிரி திருமறை குர்ஆன் எந்த பள்ளிவாசல்ல பாவமான காரியங்களுக்கு அடித்தளமாக திகழ்கிறதோ, இறையச்சத்தின் மீது நிர்மாணிக்கப்படவில்லையோ அந்த பள்ளி தொழுவதற்கு தகுதியான பள்ளி இல்லை என்று அல்லாஹ் சொல்லிட்டான். இப்போ மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்கள் பல பள்ளிகளில் நடக்குது. பள்ளிவாசல் உட்கார்ந்துட்டே மௌலூத் ஓதுறாங்க. மௌலூதுல எவ்வளவு ஷிர்கான காரியங்கள் வருது. அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹி துனூப், பாவங்களை அழிக்கக்கூடிய முகமது நபியே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் படிக்கிறாங்க, துவா கேட்கிறாங்க. மௌலூதுனா என்ன? மௌலூத் என்று சொன்னால் இறந்து போன முகமது நபி அழைப்பதுதான் மௌலூத் என்பது. நபிகள் நாயகத்துக்கு அழைக்கிறார், கஃபீரு அன்னி துனூபி, நபிகள் நாயகமே என்னுடைய பாவங்களை அழித்து விடுங்கள், வஃபுலி அன் ஸய்யாத்தி என்னுடைய தீமைகளை எல்லாம் அழித்து விடுங்கள். நபிகள் நாயகத்திலிருந்து துவா செய்யப்ப எப்படி நபிகள் நாயகத்தை கேட்கும்?
தம்புனா மாகி எம்னா எங்களுடைய பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய நபியே என்று என்ன சில நபிகள் நாயகத்தை அழைக்கிறாங்க. எவ்வளவு ஷிர்கான வரிகள் மௌலிதுல. உதாரணத்துக்கு ஒன்று நான் சொல்லி காட்டுறேன். மேதபாளையத்தில் ஒரு விவாதம் நடந்துச்சு தௌஹீத் ஜமாத்துக்கும் இந்த பரைலவிகள் கூட்டத்துக்கும். நபிகள் நாயகத்துக்கு மறைவான ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, ரொம்ப ஈஸியா மக்களை முட்டாளாக்கக்கூடிய வாதங்களை வைக்கக்கூடியவர்கள். அல்லாஹ்வை தவிர மற்றவங்களை அழைச்சா ஷிர்கா அப்படின்னா ஹையாவுல சலான் கூப்பிடுறீங்க, தொழுகைக்கு வாதங்கள் கூப்பிடுறீங்க, இது ஷிர்கா. இந்த மாதிரி ஒரு கிறுக்குத்தனமான கேள்விகள் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. பள்ளிவாசல்ல மோதினாரேன்னு கூப்பிட்டா ஷிர்கான்னு கேட்பாங்க. நம்ம என்ன சொல்றோம், துவா என்று சொன்னால் என்னுடைய கவலையை, என்னுடைய துன்பத்தை, என்னுடைய எண்ண ஓட்டங்களை என்னுடைய இறைவன் மட்டும்தான் அறியக்கூடியவன். நான் மெதுவாக அழைத்தாலும் என்னுடைய இறைவன் அறிவான். நான் என்னுடைய அழைப்பை செவியேற்று என்னுடைய வேண்டுதலுக்கு பதிலளிப்பான். இந்த மாதிரி செய்யக்கூடிய அழைப்புக்கு பேர் தான் துவா. அழைப்பு எல்லாம் வணக்கம் கிடையாது. அல்லாஹ்வை நாம் எப்படி அழைப்போமோ அது போன்று மற்றவங்களை அழைச்சிடக்கூடாது. அப்துல் காதர் முன்னாடி இருந்தா அப்துல் காதர் பாயின் கூப்பிடலாம். அப்துல் காதர் முன்னாடி தான் இருக்கிறாரு, இவர் அல்லாஹ் கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டா ஷிர்க் ஆயிரும். அப்துல் காதர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு, நான் பாட்டு இப்படி கையை வச்சுக்கிட்டு நிற்கிறேன். அவர் கேட்கிறாரு, என்ன நாசர் பாய் என்ன செய்ய, உங்கள்கிட்ட ஒரு 5 ரூபா கேட்டேன், 5 ரூபா தாங்கன்னு கேட்டது மனுஷனை கூப்பிடுறது. அவருக்கு சக்தி இருக்குது. அவர் முன்னாடி போய் இப்படி நான் நிற்கிறேன், ஏன்பா நிற்கிற, நான் உங்கள்கிட்ட 5 ரூபா கேட்டேன். டே அல்லாட்ட கேட்குற மாதிரி எங்கிட்ட கேட்டால் எப்படிடா கிடைக்கும், மனுஷன்ட்ட எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்கணும். அப்ப இவங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே இறைவனுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டை செஞ்சுட்டா என்ன செய்யறது, நாங்க மனுஷன மாதிரி தான் அழைச்சோம், ஒரு சப்பையான வாதங்களை வைக்கக்கூடிய பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஷிர்கான காரியங்கள் பள்ளிவாசல் செய்யப்படுதா இல்லையா, அதுதான் எவ்வளவு ஷிர்கான காரியம். எத்தனை பள்ளிவாசல்கள்ல தாயத்து வியாபாரம் நடக்கிறதா இல்லையா, பள்ளிவாசல் எழுதி வச்சிருக்கிறாங்க, யாரெல்லாம் தலையில் தொப்பி போடவில்லையோ, யாரெல்லாம் நெஞ்சில் தக்பீர் கட்டுகிறார்களோ, யாரெல்லாம் விரலை அசைத்து தொழுகிறார்களோ அவர்கள் இங்கு வரக்கூடாது. 4 மதுஹப்புக்கு மாற்றமாக. இது என்னது, இதை யோசிச்சு பாருங்க. 4 மதுஹப்புக்கு மாற்றமாக இஸ்லாத்துடைய அடிப்படை என்ன, குர்ஆன் ஹதீஸ். 4 மதுஹப்பு இஸ்லாத்துடைய அடிப்படையா? சரி, நெஞ்சில தக்பீர் கட்டி தொழுதா ஏன் வரக்கூடாது? நபிகள் நாயகம் நெஞ்சில தக்பீர் கட்ட ஹதீஸ்ல இருக்குத, ஏன் அங்க வரக்கூடாது? நபிகள் நாயகம் விரல் அசைத்தார் என்று ஹதீஸ்ல இருக்குத, அதை செய்தால் ஏன் அந்த பள்ளிக்கு வரக்கூடாது? தொப்பி போட தொழ வேண்டும் என்று மார்க்கத்தில் எங்க இருக்குது? அது ஒரு ஆடை, அதுக்கு மார்க்க சம்பந்தம் கிடையாது. விரும்பியவர் அணிந்து கொள்ளலாம், விரும்பாதவங்க அணியாமல் இருக்கலாம். அதையே மார்க்கத்தில் அம்சமா ஆக்குறீங்க. இப்படி பள்ளிவாசல்ல மூமின்களுக்கு மத்தியில் பிரிவினை காட்டப்படுகிறதா இல்லையா? பல்வேறு பாவமான காரியங்களுக்கு பள்ளிவாசல் அடிப்படையா இருக்குதா இல்லையா? என்ன பாவமான காரியங்கள்? வரதட்சணை வாங்கிய திருமணங்களை நடத்தி வைப்பது. பல ஊர்கள்ல வரதட்சணையில ஒரு பங்கு பள்ளிவாசலுக்கு போகிறதா இல்லையா? ஊர்ல கந்தூரிக்கு காசு தரணும், கந்தூரி என்பது மார்க்கத்தில் உள்ளதா? அது இணை வைப்பாவுடைய கலாச்சாரம் இல்லையா? மார்க்கத்துக்கு எதிரான கலாச்சாரம் இல்லையா? நபிகள் நாயகம் சபித்த காரியம் அல்லவா? அந்த காரியம் வசூல் தராட்டா ஊரை விட்டு நிற்கிறோம், மக்களுக்கு தீங்கி தரக்கூடிய இடமாக, அதற்கு அடித்தளமாக அந்த பள்ளிவாசல் இருக்கிறதா இல்லையா? அப்ப இந்த மாதிரி காரணங்கள் சுன்னத் ஜமாத் தௌஹீத் ஜமாத் என்பதல்ல. இந்த மாதிரி இணை வைப்பு காரியங்களுக்கு, பாவமான காரியங்களுக்கு ஒரு பள்ளிவாசல் அடித்தளமாக இருந்தால் அங்கு போய் தொழக்கூடாது என்று மார்க்கம் என்ன செய்கிறது, சொல்லி காட்டுகிறது. அதனால என்ன செய்யறோம், அங்க போய் தொழாம தடுக்கிறோம். அல்லாஹ் தடுத்திருக்கான், நம்முடைய சொந்த விருப்பம் கிடையாது, அல்லாஹ் தடுத்திருக்கான். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மாக்கானது முஷ்ரிகீன அயமுரு மசாஜிதல்லாஹி ஷாஹிதீன அலா அன்ஃபுஸிஹிம் பில் குஃப்ர். தாங்களே குஃப்ருக்கு சாட்சியாக இருக்கும் பொழுது, ஷிர்கான காரியத்துக்கு அல்லாஹ் குஃப்ருங்கிறான். தாங்களே குஃப்ருக்கு சாட்சியாக இருக்கும் நிலையில், இறை மறுப்புக்கு சாட்சியாக இருக்கும் நிலையில் அல்லாஹ்வுடைய ஆலயங்களை நிர்மாணிப்பது இணை வைப்பவர்களுக்கு தகுதி கிடையாது. இணை வைப்பவர்களுக்கு பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உலாய்க்க ஹபிதத் அமாலுடைய நல்லறங்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது, வஃபின்னாரிஹும் ஹாலிதூன், அவர்கள் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், பள்ளிவாசல் நிர்வாகம் பண்றது யாரு? நிர்வாகம் என்றால் நபிகள் நாயகம் காலத்தில் நிர்வாகம் என்பது ஃபர்ஸ்ட் தொழுகை தான், தொழ வைக்கக்கூடிய பணிதான். இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வகாம ஸலாத்த வஆத்த ஸகாத்த வலம் யக்ஷ இல்லல்லாஹ் அஸா உலாய்க யகூன மினல் முஹ்ததீன். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய ஆலயங்களை நிர்வகிப்பதற்கு தகுதியானவர் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு, மறுமையை நம்பிக்கை கொண்டு, தொழுகையை நிலைநாட்டி, ஜக்காத்தை நிறைவேற்றி, வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அஞ்சாமல் இருக்கிறார்களே இவர்கள் தான் பள்ளிவாசலை நிர்வாகம் செய்வது. நிர்வாகம் இன்னைக்கு நம்ம தொழுகை தனி, நிர்வாகம் தனி பிரிச்சு வச்சு, பள்ளிவாசல வெள்ள அடிக்கிறது, எலக்ட்ரிக் வேலையை பார்க்கறது, வசூல் பண்றது, இதெல்லாம் நிர்வாகம். தொலை வைக்கிறது தனி, இப்படி பிரிச்சு வைக்கிறோம். நபிகள் நாயகம் அப்படி கிடையாது. நபிகள் நாயகம் காலத்துல பள்ளிவாசல் நிர்வாகம் என்பது அது தொழுகையைத்தான் குறிக்கும். அது கூற பள்ளி தான்.
நபிகள் நாயகம் ஒவ்வொரு நாட்டுக்கும் யார் அமீரா போடுறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க, தொழுகை நடத்துவாங்க, மற்ற காரியங்களும் எடுத்துக்கொள்ளும். இந்த வசனத்துல நிர்வாகம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவது தொலை வைப்பதையும் சேர்த்துதான். அப்ப இணை வைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஆலயங்களை நிர்வாகம் செய்யக்கூடிய தகுதி கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, யார் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படாம கியாமத் நாளை நம்பி அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை நிறைவேற்றுகிறார்களோ இவர்கள் தான் பள்ளிவாசலை நிர்வாகம் செய்வதற்கு தகுதியானவர்கள். அசா உலாய்க்க யக்கூன மினல் முஹ்ததீன், இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த மாதிரி இணை வைக்கக்கூடிய காரியங்கள் செய்யக்கூடியவர்கள் தொழுகை நடத்தினா, இணை வைக்கக்கூடிய காரியங்களுக்கு ஒரு பள்ளிவாசல் அடிப்படையாக இருக்கும் என்றால் அங்க போய் தொழ மாட்டோம், தொழக்கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளை. இது தௌஹீத் ஜமாத் சுன்னத் ஜமாத்துன்னு கிடையாது. எந்த ஒரு பள்ளியிலையும் ஷிர்கான காரியம் நீக்கப்பட்டு விட்டால் அது தொழுவதற்கு தகுதியான இறையச்சத்தை அடிப்படையாக கொண்ட இடமாக என்ன செய்துவிடும், ஆகிவிடும். எந்த விதமான பாவமான காரியங்களுக்கும் பள்ளிவாசல் என்ன செய்யக்கூடாது, அடித்தளமாக ஆக்கக்கூடாது. அதனாலதான் அந்த மாதிரி இணை வைப்பு காரியங்கள் பள்ளியில் நடக்கும் பொழுது அங்கே தொழக்கூட அல்லாஹ் தடுத்தான். அப்ப அங்க ஒரு ஜனாசா தொழுகை நடக்கும் என்றால் நம்ம தவிர்த்து கொள்ளும். தொலை வைக்கக்கூடியவர் இணை வைப்பாளராக இருக்கும் பொழுது அதுவும் கூடாது நல்லா தடுக்கிறான், நாம் என்ன செய்யறோம், அதை தவிர்த்து கொள்கிறோம். இல்ல வேற எந்த நோக்கமும் என்ன செய்யாது, கிடையாது. ரெண்டாவது, சுன்னத் ஜமாத் திருமணங்களையும் கலந்து கொள்ள மாட்டேங்கிறீங்க. சுன்னத் ஜமாத் திருமணம் கிடையாது. மார்க்கத்துக்கு மாற்றமாக பாவமான காரியங்கள் எங்கு நடந்தாலும், கல்யாணம் மட்டும் கிடையாது, பாவமான காரியங்கள் எங்கு நடந்தாலும் அதை நாம் தவிர்த்து கொள்வதுதான் நம்முடைய ஈமானுக்கு பாதுகாப்பு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வகத் நஸ்ஸல அலைக்கு ஃபில் கிதாப், இந்த வேதத்திலே உங்களுக்கு அல்லாஹ் இறைவனால் இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, இறைவன் இறக்கி வைத்திருக்கின்றான். அன்கிதா சமிஅத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வ யுஸ்தஹஸு பிஹா ஃபலா தகூது மாஹும் ஹத்தா யகூ ஃபி ஹதீஸின் கைரி. ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படுவதை நீங்கள் செவியேற்றால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுவதை நீங்கள் செவியேற்றால், அவர்கள் வேறு காரியத்திற்கு செல்லும் வரை அவர்களோடு நீங்கள் அமராதீர்கள். அப்படி அமர்ந்தால் என்ன நடக்கும், இன்னக்கும் இதம் மிஸ்லுஹும், நீங்கள் அப்படி அமர்ந்தால் நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முனாஃபிக்குகள் இறை மறுப்பாளர்களையும் நரகத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், ஒன்று சேர்ப்பான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்தை பாருங்க. ஒரு பாவம் செய்யறான், அந்த பாவம் செய்யும் போது ஒரு டல்ல எல்லாரும் குதிச்சு கும்மால் அடிக்கிறாங்க. நான் கும்மால டான்ஸ் ஆடுறேன், நான் பாட்டு அந்த இடத்துல போய் அமைதியா உட்கார்றேன். இப்ப இந்த வசனம் சொல்லுது, அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படக்கூடிய சபை, அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படக்கூடிய சபை, அந்த சபைகளில் போய் நீங்க உட்கார்ந்தா நாம சும்மா இருந்தாலும் நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான். இது மார்க்கத்துடைய கட்டளை. இப்ப இந்த திருமணம் என்ற காரியத்தை எடுத்து பாருங்க. திருமணம் என்ற காரியம் எப்படி நடக்கணும் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. என்ன ஆலமனுக்காகி பரக்கத்தன் ஐஸ்வர்வா மூணு, அல்லாஹ்வுடைய பரக்கத் நிறைந்த திருமணம் செலவு குறைந்த திருமணம் தான். சரி, செலவு கம்மியா இருந்தால் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கு, ஒரு ஆள் செலவு அதிகம் பண்ண, ஆனால் திருமணம் தடுக்கப்பட்ட திருமணம் ஆயிராது. ஆனால் திருமணம் என்ற பெயர்ல குத்தாட்டங்கள் ஊழல் நடக்குதா இல்லையா? ஊர்ல திருமணம் என்ற பெயரால நடு ரோட்ல நின்று கும்மாளம் அடிக்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறுகிறதா இல்லை? இஸ்லாமிய சமுதாயம் அதை மௌனமாக அங்கீகரிக்கிறதா இல்லையா? ஆலிம் பெருமக்கள் அதை தடுக்கிறார்களா? அல்லாஹ் சொல்லி காட்ட, தீமை நடப்படக்கூடிய காரியமா இருந்தா நீ அங்க போய் நீ சும்மா இருந்தாலும் நீனும் தப்ப செய்யக்கூடியவன் தான். நம்ம எல்லாம் ஊரை கூட்டி தீர்மானம் போடுறாங்க, இந்த மாதிரி இந்த கும்மாளம் கூத்துலாம் நடக்கக்கூடாது. இன்னும் 2 பேர் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, நீங்க எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்க, நாங்க நம்ம தானே செய்ய போறோம், நாங்க செஞ்சு முடிச்ச போய் என்ன செய்வோம், தடையை கொண்டு. இப்படி இருந்தால் ஒரு சமுதாயத்தை திருத்த முடியுமா? யோசித்து பாருங்க. கும்மாளம் கூத்து அடிக்கிறோம், தப்புன்னு தெரிஞ்ச உடனே அதை விட்டு விலகிறது மூமினுடைய பண்பா? அதை நாங்கள் செய்து முடித்த பிறகு விலகுவோம் என்று சொன்னா செய்யலாம் உண்டாயிட்டு தானே இருப்பான். எப்படி தீமையை தடுக்க முடியும்? நபிகள் சொன்னாங்க, மன்றா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, உங்களில் ஒரு தீமையை கண்டால் அதை தன்னுடைய கையால் தடுக்கட்டும். ஃபஇல்லம் யஸ்ததி, அதற்கு சக்தி இல்லை என்றால் ஃபபிலிசானிஹி, தன்னுடைய நாவால் தடுக்கட்டும். ஃபஇல்லம் யஸ்ததி, அதற்கும் சக்தி இல்லை என்றால் ஃபபிகல்பிஹி, தன்னுடைய உள்ளத்தால் தடுக்கட்டும். உள்ளத்தால் தடுப்பது என்று சொன்னால் அந்த சபையை விட்டு ஒதுங்கி போறது. என் புள்ள பீடி பிடிக்கிறான், எனக்கு கையால் தடுக்க சக்தி இருக்கு, நான் அதை அடியை போட்டு ஏன்டா பீடி பிடிக்கிற, அந்த பீடியை பிடிக்க தூர போடும். இது கையால் தடுக்க சக்தி இருக்கு. எல்லாத்துக்கும் எல்லா நேரத்தையும் கையால் தடுக்க முடியாது. ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரியவர் செய்யறா, தப்பு செய்யறா, கையால் தடுக்க முடியுமா? முடியாது. நாவால் சொல்லலாம், இந்த மாதிரி தப்பு செய்யாதீங்க, அதற்கும் சக்தி இல்லாத இடங்கள் இருக்கு. நீ ஏன் தீமையை விட்டு விலகிக்க? இதுதான் ஈமான்ல கடைசி நிலைமை.
பலைச வராதாலிக்க ஹப்பது ஹர்தலிமின் ஈமான், இதற்கு பின்னால் ஈமான்ல கடுகளவு கூட இல்லைன்னு மார்க்கம் என்ன செய்து நபிகள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப திருமணம் என்ற பெயரில் வரதட்சணை வாங்கப்படுகிறது. அல்லாஹும்ம அல்லி பைனகுமா என்ற பெயரில் பிதஅத்தான துவாக்கள் அங்கே ஓதப்படுகிறது. பாலை மரங்கள் நட்டி வைக்கப்படுகிறது. ஷிர்கான காரியங்கள் அரங்கேற்றப்படுகிறது. அப்ப இந்த மாதிரி மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்கள் நடந்தால் அந்த சபையில் கலந்து கொள்ளக்கூடாது என்று மார்க்கம் என்ன செய்ய சொல்லி காட்டுது. அதனால்தான் அந்த பாவமான காரியங்கள் நடக்கக்கூடிய அந்த திருமண சபை, பாவமான காரியங்கள் அடிப்படையில் நடக்கக்கூடிய அந்த திருமண சபையில கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றோம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லுஇனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல் அலா லிசானி தாவூத வ ஈஸா இப்னு மரியம் தாலிக பிமா அஸவ கானு யஅததுன். பனி இஸ்ரவேல் சமுதாயத்துல காஃபிரானவர்கள், நன்றி கெட்டவர்கள், இறை மறுப்பாளர்கள் தாவூத் நபியின் நாவினாலும் ஈசா நபி நாவினாலும் சபிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டவன் தாவூத் நபி, இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டவன் ஈசா நபி. அந்த தாவூத் நபியும் ஈசா நபியின் நாவினாலும் இஸ்ரவேல் சமுதாயத்துல காஃபிரானவர்கள் சபிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் ஏன் அவங்க காஃபிரா போனாங்க? தாலிக பிமா அஸவ கானு யஅததுன், அவர்கள் இறைவனுக்கு மாறு செய்து வரம்பு மீறினார்கள். வ கானு லா யதனாஹவுன அன் முன்கரின் ஃபஅலூஹு, அவர்கள் மக்கள் செய்து கொண்டிருந்த தீமையான காரியங்களை விட்டும் தடுக்கவில்லை. ஒரு சமுதாயம் எப்போ அவங்க இறைவனுக்கு நன்றி கெட்ட குஃப்ர் போய் விடுறாங்க, சமூகத்தில் ஒரு பாவமான காரியங்கள் நடக்கும் பொழுது அதை தடுக்காமல் இருந்தால் அவங்க அந்த பாவத்தை செய்யக்கூடியவர்களாக மாறி விடுவாங்க. உள்ளத்தை அல்லாஹ் மாத்திடுவான். அப்ப இன்னைக்கு பல பாவமான காரியங்கள் திருமணம் என்ற பெயரால் நடக்கிறது. அப்ப அந்த வரம்பு மீறல்கள் நடக்கிறது, ஆடம்பரங்கள், அநியாயங்கள், அனாச்சாரங்கள் நடக்கிறது, மார்க்கத்துக்கு மாற்றமான பல காரியங்கள் அரங்கேற்றப்படுகிறது. அப்ப இதன் காரணம் என்ன செய்யறோம்? அந்த மாதிரி பாவமான காரியங்கள் நடக்கக்கூடிய திருமணங்களை நாம புறக்கணிக்கிறோம். என்ன காரணம்? இஸ்லாம் என்ன செய்து புறக்கணிக்க சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய மகளார் அன்னை ஃபாத்திமா ஒரு விருந்துக்காண்டி அழைக்கிறாங்க. வீட்டில் உருவப்படங்கள் மாட்டக்கூடாது, நாமளும் செய்யக்கூடாது, யாரும் செய்யக்கூடாது. ஒரு வீட்டில் உருவப்படங்கள் இருந்தால், அது அலங்கரிக்கப்பட்ட வீடாக இருந்தால் அந்த வீட்டுக்குள்ள நபிமார்கள் என்ன செய்ய மாட்டாங்க, நுழைய மாட்டாங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, லா யஹில்லு லி நபியின் அயதுகுல பைத்தல் ஸவாக்கின், ஒரு அலங்காரம் செய்யப்பட்ட வீடு, உருவப்படங்கள் உள்ள வீட்டுக்குள்ள நுழைவது ஒரு நபிக்கு தகுதியானது கிடையாது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க திரைச்சிலையில அலங்கரிக்கப்பட்ட உருவங்கள் அல்லது அலங்கரிக்கப்பட்ட திரைச்சிலையை பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் சாப்பிடாம திரும்பி வந்துடுறாங்க. ஏன்? அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, அல்லாஹ் எதற்கு உங்களுக்கு விருந்துக்கு அழைச்சவங்க நீங்க ஏன் வரல? ஒரு நபி இந்த மாதிரி அலங்கரிக்கப்பட்ட இடங்கள், துனியாவுடைய கவர்ச்சி உள்ள இடங்கள்ல, உருவப்படங்கள் உள்ள இடங்கள்ல நுழைவதும் நபிக்கு என்ன கிடையாது, தகுதியானது கிடையாது. அதை நான் திரும்பி விட்டேன். அப்ப நபிகள் நாயகத்துக்கு தடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தால் அனுமதிக்கப்பட்ட காரியத்தை கூட செய்யாமல் திரும்பி வந்துடுறாங்க. ஏன்? அங்க பாவமான காரியம் என்ன செய்கிறது, இருக்கிறது, நடக்கிறது. அப்ப ஒரு பாவமான காரியம் நடைபெற்றால் அந்த மாதிரி இடங்கள்ல போய் நாம் கலந்து கொண்டால் நாமும் அந்த பாவத்தை செய்தவர்களால் போன்று ஆகிவிடும் என்று மார்க்கம் நமக்கு எச்சரிக்கிறது. அதன் காரணமாக நம்ம என்ன செய்யறோம், இந்த மாதிரி திருமணங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய ஈமானுக்கு பாதுகாப்பு, இறைச்சத்துக்கு பாதுகாப்பு. ஒவ்வொரு முஸ்லீமும் அப்படித்தான் நடக்கணும். இந்த உலகத்தில் சொந்த பந்தங்கள் இருந்தாலும் மறுமை என்ன செய்யாது, சொந்த பந்தங்கள் என்ன செய்யாது, காப்பாற்றாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மறுமை வெற்றிக்கு பாவமான காரியங்களை தவிர்த்து கொள்வதுதான் சரியான அடிப்படை என்று மார்க்கம் சொல்லக்கூடிய காரணத்தினால் அதை கூடாது நாம் என்ன செய்யறோம், சொல்றோம். இதுதான் அடிப்படை, மார்க்கத்தில் உள்ள அடிப்படை.